உடைய வார்த்தையை கேட்குற இந்த அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தைகளை அனுப்பி தாரும். எவ்வளி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு போதித்து வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை இரக்கம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். 3 வசனங்கள், 18, 19, 20 வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டிங்களா? 18, 19, 18ஆம் அதிகாரம் 19 வசனம், 20, 21 வாசிக்கலாம். பிரதான ஆசாரியன், வாசிங்கப்பா. பிரதான ஆசாரியன், வாசிங்கப்பா. இயேசு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்தினுடனே பேசினேன், கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன், அந்தரங்கத்தில் நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்து பிரதான ஆசாரியன் ஒரு கேள்வி கேட்டதையும் அந்த கேள்விக்கு இயேசு சொன்ன பதிலையும் இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கிறோம். பிரதான ஆசாரியன் என்பவன் யார்? அவன்தான் யூதர்களிலே தலைமையாக இருக்கிறவன். அவன்தான் நியாயாதிபதி மாதிரி, அவன்தான் தலைமை குரு மாதிரி. அவனுக்கு தான் யூதர்களிலே அவனுக்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்திலே பிரதான ஆசாரியன் என்பவன் தான் அந்த முழு தேசத்துக்கும் ஒரு தலைமை நீதிபதி மாதிரி, முழு தேசத்துக்கும் அவன்தான் குரு, அதை போல இருந்தவன். அவன் ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்து அவருடைய சீசரை குறித்தும் அவருடைய போதகத்தை குறித்தும் விசாரிக்கிறான். என்னது, உங்கள் பின்னாடி நிறைய மக்கள் வர்றாங்க, அவங்கெல்லாம் யார்? அவங்க எல்லாருமே வேலையெல்லாம் விட்டுட்டு உன் கூடயே வர்றாங்களே, அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எப்படி கொடுக்குற? அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? உன் பின்னாடியே அவங்க வர்றாங்களே என்று முதல்ல சீசரை குறித்து கேட்குறான். அதுக்கடுத்து அவருடைய போதகத்தை குறித்து கேட்குறான். இப்படியெல்லாம் போதிக்கிறீங்களே என்று அந்த போதகத்தை குறித்தும் இந்த 2 காரியத்தை குறித்து அந்த பிரதான ஆசாரியன் இயேசுவிடத்தில் கேட்குறான். அப்பொழுது இயேசு சொன்ன பதில் 20வது வசனத்தில் போட்டிருக்கு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்தினுடனே பேசினேன், ஜெப ஆலயத்திலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன், அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்திலே விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பிரதான ஆசாரியனுக்கு இயேசு பதில் சொல்லுகிறார். இந்த ரெண்டாவது இந்த 20ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், அது மாத்திரமல்ல ஜெப ஆலயத்திலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன், அந்தரங்கத்தில் நான் ஒன்றும் சொல்லவில்லை. எனவே நான் சொன்னதை அவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. என்கிட்ட கேட்குறத விட அவங்க என்கிட்ட கேட்டவங்கள்ட்ட போய் கேளும், விசாரியும் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். இந்த 20வது வசனத்திலே 2 ஆலயத்தை குறித்து இயேசு பேசுகிறார். என்னென்ன ஆலயம் அது? ஒன்று ஜெப ஆலயம், இன்னொன்று தேவ ஆலயம். இந்த 2 ஆலயத்தை குறித்து பேசுகிறார். இந்த 2 ஆலயத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அங்கே இருக்குது, பாருங்கள். ஜெப ஆலயம், அடுத்து இன்னொரு குறிப்பு இருக்குது,
தேவாலயம்னு மட்டும் சொல்லாம யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயம். இந்த தேவாலயம் இருக்கு பாருங்க, அங்க யார் மட்டும்தான் வருவாங்க? யூதர்கள் மட்டும்தான் வருவாங்க. இந்த ரெண்டு ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டு ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் நிறைய இருக்கு. ஜெப ஆலயத்துக்கும் தேவாலயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒன்று தேவாலயத்தை குறித்து பார்ப்போம். தேவாலயம் என்பது என்ன அப்படின்னா, அது உலகத்திலேயே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. அது எங்கே இருக்குன்னா எருசலேமில் இருக்கு. எருசலேமில் இருக்கிறதுக்கு பேர் தான் தேவாலயம். இந்த தேவாலயம் யூதர்களுக்காக யூதர்களால் கட்டப்பட்ட ஆலயம். அது இந்த ஆலயம் ஆசரிப்பு கூடாரம், மோசேயால் ஏற்படுத்தப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியின்படி தாவீது வல்லரசனாய் இருந்தபோது தாவீது தேவனிடமிருந்து பெற்ற எல்லா ஆசீர்வாதத்தின் நன்றியாக தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை இந்த உலகத்தில் கட்ட வேண்டும் என்று எத்தனித்து ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிட போனான் அல்லவா ஒரு இடம், மோரியா தேசத்தில் உள்ள அந்த மலை. அந்த மலையை தெரிந்து கொண்டு, அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தை தெரிந்து கொண்டு, அந்த இடத்திலே தேவனுக்கு பெரிய ஒரு ஆலயத்தை தான் கட்டுவேன் என்று தாவீது எண்ணம் கொண்டான். ஆபிரகாம்ல இருந்து 14 தலைமுறை தாண்டி பிறந்தவன் தாவீது. ஆபிரகாம்ல இருந்து 14 தலைமுறைக்கு பின்னாடி பிறந்தவன் தாவீது. எங்க இருக்கு? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அந்த வசனத்தை படிங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம், ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறை? 14 தலைமுறைக்கு பின்னாடி பிறந்தவன் தாவீது. ஆபிரகாம் காலத்தில் ஈசாக்கை பலியிட போன அந்த இடத்தை கண்டுபிடிச்சு 14 தலைமுறைக்கு பின்னாடி தான் தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை அந்த இடத்துல கட்ட வேண்டும் என்று தாவீது எல்லா காரியத்தையும் சேகரித்தான். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அதை தடுத்தார். அவனுடைய குமாரனாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியின்படி அவன் கட்டினான். அதற்கு பிற்பாடு அந்த ஆலயம் பலமுறை இடிக்கப்பட்டு, பலமுறை கட்டப்பட்டு, பலமுறை இடிக்கப்பட்டு, இதுதான் நம்ம சரித்திரத்தில் பார்ப்போம். உலக சரித்திரத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கு 3வது உலக யுத்தம் வரப்போகுது அப்படின்னா இந்த கட்டடத்துக்காக தான் வரப்போகுது. இந்த கட்டடம் இஸ்லாமியர்கள் எங்களுக்குரியதுன்னு சொல்கிறாங்க, யூதர்கள் எங்களுக்குரியதுன்னு சொல்கிறாங்க. இந்த கட்டடத்தை வச்சு தான் அடுத்த ஒரு பெரிய யுத்தமே நடைபெற போகிறது. 3வது உலக யுத்தம் இந்த கட்டடத்தினால தான் நடைபெற போகிறது. நாம் இந்த படத்தில் பார்க்குற இந்த ஒரு வாசல் மாதிரி இருக்கு பாருங்கள், 2 வாசல் மாதிரி. இதுதான் பைபிளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான கிழக்கு வாசல், அலங்கார வாசல். அந்த பிறவி சப்பானி உட்கார்ந்துருந்தான்ல, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது இந்த வாசல் வழியாக தான் உள்ளே போனாங்க. அங்கே தான் நம்ம உட்கார்ந்துருப்பான். பேதுரு அவனை கண்டு அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தூக்கிவிட்ட ஆலயத்தினுடைய வாசல் இந்த வாசல் தான். இன்னைக்கு இந்த வாசல் இப்படித்தான் இருக்கு, பூட்டப்பட்டிருக்கிறது. இது திறக்கப்படலை. இன்னைக்கு அப்படியே கல் வச்சு அடைச்சி, பெரிய பிரச்சனை, பெரிய சண்டை அங்கே வந்ததுனால யாரும் போகாதபடிக்கு இப்படி பூட்டி வச்சுருக்காங்க. வெளியிலே போய் நின்று இந்த ஆலயத்துக்கு உள்ளே போக முடியாமல் யூதர்கள் வெளியே நின்று இப்போது ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் இருந்துச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்ப இந்த ஆலய கதவுக்கு பக்கத்தில் போய் பார்த்துட்டு நின்று வந்தேன். ஆண்டவர் கிருபை பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயம். இது இந்த தேவாலயத்தில் ஒரு தலைவன் இருப்பான். அவனுக்கு பேர் தான் பிரதான ஆசாரியன். யூதர்கள் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் போய் பிழைப்புக்காக போவாங்க. ஆனால் வருஷத்துக்கு 3 தரம் எங்கே இருந்தாலும் ஆண் மக்கள் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. ஆம்பளையாள்கள் பூரா
அது தேவனுடைய கட்டளை. நீ எங்கே போனாலும் வருஷத்தின் 3 தரம் என்னுடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டபடினாலே எந்த ஊருக்கு அவங்க போனாலும் பல மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் வருஷத்துக்கு 3 தரம் பண்டிகையை ஆசரிக்கும் போது எல்லா ஆண்களும் இங்கே வந்துடுவாங்க. இங்கே பலி செலுத்தப்படும். இங்கே பிரதான ஆசாரியன் தான் எல்லா பவரையும் உடைய தலைவனாக அவன் இருப்பான். அவன்தான் எல்லா காரியத்திலையும் தலைமைத்துவத்திலே அவன்தான் இருப்பான். இது ஒரு ஆலயம். இது இன்னொரு ஆலயம் அங்கே போட்டிருக்கு, அது ஜெப ஆலயம். இது நான் இப்போதைக்கு சொன்னது தேவாலயம். இந்த ஜெபாலயம் என்றால் என்ன அப்படின்னா, எருசலேமிலே மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் நாட்டில் எல்லா ஊர்லேயும் இருக்கும். அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேலர்கள் எங்கெங்கே பிழைப்புக்காக போகிறாங்களோ, பிழைக்கிறதுக்காக, அப்படி போகிற இடத்துல எல்லாம் தங்களுக்காக இதை மாதிரி ஒரு சின்ன இடத்த ரெடி பண்ணி அவங்க ஒரு கூடாரம் ஒன்று போட்டு அங்கே அவங்க ஞாயிற்றுக்கிழமை அல்லது அப்போ ஓய்வு நாள் தோறும் அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க பழக்கமாக இருப்பாங்க. இதுக்கு ஒரு தலைவன் இருப்பான். இந்த ஜெபாலயத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன் பேர் தான் ஜெப ஆலய தலைவன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பேர் யாராவது சொல்லுங்க. ஜெபாலய தலைவன் கிறிஸ்பு. அவன் பேர் என்ன? அப்போஸ்தலர் 18:8 பாருங்க. அப்போஸ்தலர் 18:8 வாசிங்க. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு அப்படின்னு ஒருத்தனை பார்க்கிறோம். ஜெபாலய தலைவனாகிய யவீரு 5ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 22வது வசனத்தில் பார்த்தோம் அல்லவா? மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே ஒரு ஜெப ஆலய தலைவன் பேர் போட்டிருக்கு. ஜெபாலய தலைவன் பேரு, அவன் பேர் என்ன? சொஸ்தனே. இதெல்லாம் ஜெபாலய தலைவர்களுடைய பேரு. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இதில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை கூட்டி பாய் போடணும், ஆராதனையை ஒழுங்கு பண்ணணும், ஆண்டவருடைய ஜனங்கள் அங்கே வருவாங்க, எல்லோரும் ஆராதிப்பாங்க, காணிக்கையெல்லாம் வரும், அதுக்கப்புறம் சேகரித்து கணக்கு வழக்கெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுருந்து கடைசியில் அதை தேவாலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியன்ட்டு போய் கணக்கு வழக்கு ஒப்பிக்கணும். இதை பொறுப்பாக பார்க்குறவனுடைய பேர் தான் ஜெபாலய தலைவன். இதுதான் இந்த 2 ஆலயத்துக்கு இருக்கிற வித்தியாசம். அது உலகம் முழுவதும் அங்கே இருக்கும். இப்போ அப்போஸ்தலன் அப்படி எடுத்துக்கோங்களேன். 18ஆம் அதிகாரம் பாருங்களேன். 1வது வசனம் பாருங்க. 1வது வசனம் பாருங்க. கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறான். இப்பொழுது 4ஆம் வசனம் பாருங்க. 4வது வசனம். ஓய்வு நாள் தோறும் எந்த ஊரில் உள்ள ஜெபாலயம்? கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஜெபாலயம். இதை நம்ம பார்க்குறோம். கொரிந்து பட்டணம் என்பது இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறது இல்லை, அதுக்கு பக்கத்து நாடு அகாயா. அதில் உள்ள ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு பேர் தான் ஜெபாலயம். இப்போ 17ஆம் அதிகாரம் வாங்க. 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் பாருங்க. அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அடுத்த வசனம். இப்போ ஒரு ஆலயத்தை பற்றி இங்கே போட்டிருக்கு. என்ன ஆலயம் இது? ஜெப ஆலயம். இது எங்கே இருந்த ஆலயம்னா அத்தனை பட்டணத்தில் இருந்த ஜெப ஆலயம். இப்போ 19ஆம் அதிகாரம் முதல் வசனம் 8ஆம் வசனம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எபேசு பட்டணத்தில் உள்ள ஜெப ஆலயம். எபேசு பட்டணத்தில் உள்ள ஜெப ஆலயத்தை பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெரோயாவில் உள்ள ஜெப ஆலயம். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயம். இது எதுக்காக நான் இத்தனை சொல்கிறேன்னா, ஜெபாலயம் என்பது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது. யூதர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ ஒவ்வொரு ஊர்லேயும் தங்களுக்காக தாங்கள் ஆராதனை செய்யவும் ஆண்டவரை தொழுது கொள்ளவும் ஒரு இடத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரை அவர்கள் மகிமைப்படுத்துவாங்க, ஆண்டவரை துதி செலுத்துவாங்க, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவாங்க.
இதுதான் ரெண்டு ஆலயத்துக்குள்ள வித்தியாசம். இப்பொழுது இயேசு சொல்றாரு, நான் இந்த ரெண்டு ஆலயத்துக்குமே போனேன் அப்படின்றாரு. எந்த ஆலயத்துக்கு போனேன்? தேவாலயத்துக்கு நான் போனேன், ஜெப ஆலயத்துக்கும் போனேன். பிரதானாசாரியன்ட்டு என்ன சொல்றாரு? அடிக்கடி தினந்தோறும் உங்கள் தேவாலயத்திலேயும் நான் பிரசங்கம் பண்ணேன், உங்களுடைய ஜெப ஆலயத்திலேயும் நான் பிரசங்கம் பண்ணேன். இப்போ இயேசு சொன்னது போல நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆலயத்தில் பைபிளில் சொல்லியிருக்கு, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கூடியிருக்கிறீங்களோ அங்கே உங்கள் நடுவிலே நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எந்த இடத்துல என் நாமத்தை எங்கே நீங்கள் உயர்த்துறீங்களோ, எங்கே நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துறீங்களோ, உங்கள் நடுவில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய ஜனங்கள் எங்கே கூடி வர்றாங்களோ உங்கள் நடுவில் நான் வந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒன்று சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் இருப்பது எவ்வளவு உண்மையோ, நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மத்திலே நடுவில் இருப்பது உண்மை. நாம் ஆண்டவரை ஆராதிக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் தான் சொல்கிறாரு, என் நாமத்தினால நீங்கள் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் நடுவிலே நான் வருவேன். இயேசு அப்போ ஆலயத்துக்கு போனார். இப்போ தேவனுடைய ஜனங்கள் கூடுகிற ஆராதிக்கிற இந்த ஆலயத்தில் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். குறிப்பாக இயேசு அப்போ போனார்ல ஆலயத்துக்கு. இப்படி ஆலயத்துக்கு அவர் போகும்போது அங்கே சில நபர்கள் இயேசுவின் பார்வையிலே விரும்பாத நபர்கள் ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தாங்க. அவர் விரும்பாத அந்த நபர்களை இயேசு பார்த்தார். அவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருந்தது, அவர்களுடைய சுபாவம் வித்தியாசமாக இருந்தது, அவருடைய குணங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவர் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்கள பார்த்துட்டு சரி எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு இயேசு போகலை. அந்த ஒரு நபரையும் சந்தித்து அவர்களை அழைத்து அவங்கள கூப்பிட்டு அவங்க எத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு விளக்கி காண்பித்து அந்த தன்மையிலிருந்து ஆண்டவர் அவர்களை மாற்றினார் என்று 4 சுவிசேஷத்திலே ஒரு 7 ஆலயத்துக்கு அவர் போனதாக நம்ம பார்க்குறோம். ஆலயம்தான் அது. ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்தாங்க. ஆனால் எல்லாரும் அவருடைய பார்வைக்கு விரும்பத்தக்கதை போல இல்லை. ஒரு சிலர் மாறுபட்டவர்களாக இருந்தாங்க. இயேசு அவர்களை பார்த்துட்டு இருங்கப்பா அப்படின்ட்டு போல, அவங்கள கூப்பிட்டு ஒரு மாற்றத்தை அவர்களுடைய இருதயத்திலே, அவங்களுடைய ஜீவியத்திலே, அவங்க சரீரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படி சில ஆலயங்களுக்கு இயேசு போனதாகவும், அந்த ஆலயத்திலே இயேசுவின் பார்வைக்கு விருப்பமில்லாத சிலர் இருந்ததாகவும், அவர்களை அழைத்து ஆண்டவர் சில மாற்றங்களை செய்ததாகவும் 4 சுவிசேஷத்திலே நம்ம படிக்கிறோம். அந்த 7 ஆலயத்தில் இயேசு போனார் அல்லவா? ஆண்டவர் எதிர்பார்க்காத விரும்பாத அந்த 7 நபர்கள் யார்? இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். நாம் எல்லாரையுமே பார்க்குறார், என்னை உட்பட. என்னையும் பார்க்குறார், உங்களையும் பார்க்குறார். நம்ம எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் விரும்புகிற ஒரு ஆளாக நான் இருக்கனா அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னை அவர் பார்க்குறாரு. அவருடைய பார்வைக்கு நான் விரும்பத்தக்கவனாக இருக்கனா என்று நம்ம பார்க்கணும். அப்படியானால் அவர் போனார் அல்லவா? அந்த ஆலயத்திலே எப்படிப்பட்ட நபர்கள், அவருக்கு விருப்பம் இல்லாத நபர்கள் இருந்தாங்க, எப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருந்தாங்க என்று ஒரு 7 ஆலயத்தை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். எப்படியாய் அவர்கள் இருந்தாங்க. இந்த ஆலயத்தில் ஒருவேளை இந்த 7 நபர்களை யாராவது ஒருத்தராக நீங்கள் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் அதை மாற்றுவாராக. உங்களை ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாய் அவர் விரும்புகிறபடி உங்களை கட்டாயம் அவர் மாற்றுவார். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அவர் நிச்சயமாய் உங்களை அவர் மாற்றுவார். அவர்கள், அந்த யூதர்கள்
அவர்கள் அந்த ஆலயத்தில் அவர்கள் கூடியிருந்தாங்க. நீங்களும் நானும் எங்கே கூடியிருக்கிறோம்? இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டதுனால. ரோமர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. ரோமர் 9:24 பார்க்கிறோம். அவர் யூதரிலிருந்து மாத்திரம் அல்ல, புறஜாதிகளில் இருந்து நம்மையும் அவர் அழைத்திருக்கிறார். அவர் யூதரிலிருந்து மாத்திரம் அல்ல, புறஜாதிகளில் இருந்து நம்மையும் அவர் அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:47 பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். மத்தேயு 18:20 நான் சொன்னது போல 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால நீங்க எங்க இருக்கீங்களோ உங்க நடுவிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற இந்த இடத்தில் அவர் விரும்புகிற ஒரு நபராக நான் இருக்கேனா? அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு நபரா நான் இருக்கிறேனா? அவர் விருப்பத்துக்கு மாறாக நான் இருக்கிறேனா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமானது. இப்பொழுது முதல் ஆலயம், ஒரு ஆலயத்துக்கு போறார். மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 21, 22, 23 சீக்கிரம் படிங்க. மார்க் 1. அவர் பின்பு கப்பர்நகூமுக்கு, வாசிங்க. இப்போ இயேசு ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊர் என்ன ஊர்? கப்பர்நகூம். கலிலேயாவில் இருக்கு இந்த ஊர். கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூமுக்கு இயேசு போறார். இப்போ போனவர் உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அங்கே போதகம் பண்ணினார். இப்போ பாருங்க, நான் சொல்றது முக்கியமானது. எந்த ஊரு தம்பி? ஊர் என்ன ஊரு? கப்பர்நகூம். இப்போ அவர் எங்க போறாரு? அங்க உள்ள அந்த ஊர்ல தேவாலயம் கிடையாது. என்ன ஊர் இருக்கு? ஜெபாலயத்துக்கு போறாரு. இப்போ அந்த ஆலயத்தில் என்ன நடந்துச்சு பாருங்க. வாசிங்க, அடுத்து கீழே பாருங்க. போதித்தபடியால் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அந்த சபையில் அவர் பிரசங்கம் பண்றார். அந்த கப்பர்நகூமில் இருக்கிற ஆலயத்தில், ஜெபாலயத்தில் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அவர் பிரசங்கம் பண்றார். அடுத்த வசனம். அவருடைய ஜெப ஆலயத்திலே, எல்லாரும் சொல்லுங்க, ஜெப ஆலயத்தில் எங்கே இருந்தான் அவன்? அவங்களுடைய ஜெப ஆலயத்தில் யார் இருந்தது? இது என்னங்க புதுசா இருக்கு? பிசாசு எங்கெங்கே இருக்கும். இந்த பிசாசு எங்க இருந்துச்சான்? ஜெப ஆலயத்தில் உள்ள ஒருத்தன்ட்ட என்ன இருந்தது? பிசாசு இருந்துச்சு. இது எப்படிப்பட்ட பிசாசு தெரியுமா? 24ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, இயேசுவின் நாமத்தை சொல்லுது. ஐயோ நசரேனாகிய அப்படின்னு சொல்லுது. 24ஆம் வசனத்தில் இன்னொன்று சொல்லுது, நீர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுது. மூணாவதாக அந்த வசனத்தில் போடுறது சத்தமிடுகிறது. அப்படித்தானே இருக்கு. இது எந்த ஆவின்னு கவனிக்கணும். இயேசுவை பரிசுத்தர்னு சொல்லுது, இயேசுவே அப்படின்னு சொல்லுது. அது பரிசுத்தாவியினால் உண்டானது அல்ல. அது எதால் உண்டான ஆவி? அசுத்தாவி. ஒரு ஆலயத்துக்குள்ள பிசாசு பிடிச்சவன் இருக்க முடியுமா? பிசாசு பிடிச்சவன் ஒரு ஆலயத்தில் இருக்க முடியுமா? இந்த ஆலயத்தில் எப்படி இருந்தேன் அவன்? இயேசு ஒரு ஆலயத்துக்கு போறாரு. அங்கே இருந்தவன் பிசாசினால் நிறைந்தவன் ஒருவன் அந்த ஆலயத்தில் இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிசாசு ஆலயத்தில் இருக்கிற ஒருவனை தொட முடியும். ஆலயத்திற்கு வந்தாலும் இவன் ஆலயத்துக்கு போகிறான் என்று சொல்லி அவன் எல்லாரையும் பார்த்துட்டு ஒதுங்கிட மாட்டான். நாம எச்சரிக்கையாய் இராவிட்டால் உங்களையும் என்னையும் தொடுவதற்கான ஆபத்து இருக்கிறது. நம்மை தொடுவதற்கான ஆபத்து இருக்கிறது. இப்போ ஒரு மனுஷனை பாருங்களேன். யூதாஸ்காரியத்து இருந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூதாஸ்காரியத்து இருந்தான். சொல்லுங்க, அவனை பத்தி சொல்லுங்க. யார் இந்த யூதாஸ்காரியத்து? இயேசுவை காட்டி கொடுத்தவன். இது ஒரு எல்லாத்துக்குமே தெரியும், யூதாஸ்காரியத்து. இவனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா,
இயேசு கூட இருக்கும்போது இவன்கிட்ட தான் பணப்பையி இவங்கிட்ட தான் இருக்கும். அடுத்து இயேசு 12 சீசர்களை தெரிந்து கொண்டார் அல்லவா? இயேசு 12 சீசர்களை தெரிந்து கொண்டார்ல. இந்த 12 சீசரில் 11 பேரை ஒரே ஏரியாவில் தெரிந்து கொண்டார். இந்த மதுரை மாவட்டம்னு வச்சுக்கோங்க. ஒரே மாவட்டத்தில் 11 பேரை ஒரே இடத்துல தெரிந்து கொண்டார். அதுதான் கலிலேயா. கலிலேயாவிலே தெரிந்து கொண்டார். இப்போ 11 பேரை தெரிந்தெடுத்தாச்சு. இன்னும் ஒருத்தன் மட்டும் தேவை அவருக்கு. எனவே இவனை மட்டும் ஸ்பெஷலாக போய் வேறொரு ஊரில், எருசலேம் பக்கத்தில், இது ரெண்டுக்கும், கலிலேயாவுக்கும் அல்லது இந்த கலிலேயா யூதேயா, இது ரெண்டுக்கும் அதிகபட்சமான தூரம் 200 மைல் இருக்கும். 200 மைலுக்கு இந்த பக்கம் வந்து ஒருத்தனை மட்டும் இந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கிறாரு. அவன்தான் யூதாஸ் காரியத்து என்பது. யூதாஸ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? புகழ்ச்சின்னு அர்த்தம். அவன் பேர்லாம் நல்லா தான் இருக்கு, புகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இந்த 12 பேரை தெரிந்தெடுக்கும் போது இவனும் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தான். இப்போ 12 பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஆண்டவர் அவர்கள் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? மார்க் 6 அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. மார்க் 6 அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. இந்த 12 பேரையும் அழைத்து உட்கார வச்சு அசுத்த ஆவிகளை துரத்தவும், அசுத்த ஆவிகளை துரத்தவும், அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு, இதுல இந்த கூட்டத்தில் யார் உட்கார்ந்துருக்கா? யூதாசு உட்கார்ந்துருக்கான். ஏன்னா எத்தனை பேருக்கு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு? 12 பேரையுமே உட்கார வச்சு 12 பேருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. என்ன அதிகாரம்? அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. லூக்கா 22 அதிகாரத்துக்கு வாங்க, வசனம் 3வது வசனம் பாருங்க. லூக்கா 22:3 பாருங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள், யாருங்க இது? சாத்தான் புகுந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. யோவான் 13:27 ஒரு குறிப்பு இருக்கு. யோவான் 13:27 ஒரு குறிப்பு இருக்கு. அந்த குறிப்பில் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 12 பேரையும் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இயேசுவை அறியாதவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் இவன். இயேசுவை அறியாதவங்களுக்கு வழிகாட்ட தெரிந்து கொண்டவன் இவன். ஆனால் இவனை பிசாசு எப்படி தெரியுமா மாத்திட்டான்? இயேசுவை அறியாதவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யூதாஸ் இப்போ எப்படி தெரியுமா மாத்திட்டான்? இயேசுவை பிடிக்க வர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்கிறான், இயேசு யாருன்றதை இந்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ உண்மையிலே இவன் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன்? இயேசுவை தெரியாதவங்களுக்கு இவர் தாங்க உலகத்தின் இரட்சகர்னு காமிக்கிறதுக்காக. ஆனால் இப்போ பிசாசு பூந்தோன்னு இவன் எப்படி மாறுறான் பாருங்க. வாங்க, நீங்கள்லாம் இயேசுவை இப்போ பிடிக்க வந்திருக்கீங்க, பிடிக்க வர்ற உங்களுக்கு நான் ஒன்று தர்றேன். இந்த இயேசு யாருன்னு இந்த ராத்திரியில் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு பிடிக்க வந்தவங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதை குறித்ததான குறிப்பு எங்கே இருக்குது? 1 அதிகாரம் 16 வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 1:16 பாருங்க. அந்த இடத்துல போட்டிருக்கு, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாஸ். இந்த வசனம் இந்த ஒரு இடத்துல தான் போட்டிருக்கு. உண்மையிலேயே இது இவன் யாருக்கு வழிகாட்டியா இருக்கணும்? இயேசுவை அறியாதவங்களுக்கு இயேசுவை காமிச்சு இவர் தான் உலகத்தின் இரட்சகர் அப்படின்னு காமிக்கணும். ஆனால் பிசாசு இவனுக்குள்ள பூந்ததுனால எப்படி மாறுறான் பாருங்க. இயேசுவை பிடிக்க வந்தவர்களுக்கு வழிகாட்டியாய் மாறினான். எனவே நடந்தது என்ன தெரியுமா?
அப்போஸ்தலர் 1:24 போட்டிருக்கு, ஊழியத்தை இழந்தான். அடுத்து அப்போஸ்தல பட்டத்தை இழந்தான். ஊழியத்தை இழந்துட்டான், அப்போஸ்தலருடைய பட்டத்தை அவன் இழந்துட்டான். இதிலிருந்து ஒன்றை நாம் எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கலாம். உன்னுடைய பெற்றோர் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உனக்கு வரங்கள் கூட கொடுத்திருக்கலாம். ஒருவேளை உன் மூலம் அற்புதங்கள் கூட நடந்திருக்கலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஊழியமே கூட நீங்கள் செய்யலாம். இந்த ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் வந்து போகலாம். ஆனால் பிசாசு உங்களை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசாசுவின் போராட்டம் எப்பொழுது வரைக்கும் நமக்கு இருக்கும்னா, நாம் சாகிற வரைக்கும் அந்த போராட்டம் நம்மோடு கூட இருக்கும். நீ இடம் கொடுக்கும்போது பிசாசு உன்னை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜபாலயத்தில் இருந்தவனும் சபைக்குள்ளே தான் இருந்தான், ஆலயத்தில் தான் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே பிசாசு வந்ததுன்னா எப்படி? அவன் இடம் கொடுத்தான், பிசாசு அவனுக்குள்ளே வந்துட்டான். நாம் எல்லாருக்கும் தெரியுமில்ல, அனனியா சப்பீராள் ஆதி சபையில் இருந்தவங்க. அனனியா சப்பீராள் குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் அல்லவா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்தில் எல்லாரும் நிலத்தை விற்றவங்கெல்லாம் கொண்டாந்து பணத்தை கொடுக்குறாங்க. அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்போஸ்தலருடைய பாதத்தில் எல்லாரும் கொண்டாந்து வைக்கிறாங்க. வைத்தவர்களில் குறிப்பாக பர்னபா என்பவன் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலரில் 4ஆம் அதிகாரம் 36 37 வாசிக்கிறோம். சீப்புருத்தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சான். அதாவது அந்த காலத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாரும் போய், இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே போனோன்னு இன்னைக்கு சாயந்தரமே போய் உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் வித்துடுறது. அடுத்த வாரம் வரும்போது எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சிடுறது கட்டுக்கட்டாக. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, தாங்கள் வாழ்கிற காலத்திலேயே சீக்கிரத்தில் இயேசு வந்துடுவார், இந்த சொத்து, இந்த வீடு, இந்த வாசை, இது இந்த நிலங்கரையெல்லாம் எதுக்கு, எல்லாத்தையும் விற்றுருவோம், கொண்டு வந்து எல்லோரும் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது சர்ச்சு முடிஞ்ச உடனே அவங்க போகிறதுக்கு வீடு கிடையாது, எல்லாம் பத்திரம் முடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க பேதுருக்கிட்ட, மற்ற அப்போஸ்தலர்கிட்ட, ஐயா இயேசு வந்துடுவார் நீங்கள் சொல்கிறீங்க, ஆகவே நாங்கள் வீடெல்லாம் விற்றுட்டோம், அதனால் 3 வேளை இங்கே தான் இருக்க போகிறோம், இங்கே சோறாக்குங்க, இங்கே சாப்பிடுவோம், இங்கே வந்து உட்காருவோம், ஜெபம் பண்ணுவோம், சாப்பிடுவோம், இங்கே இருப்போம், வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கேயுமே நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, விவசாயம் பண்ணுற நிலத்தெல்லாம் விற்றுட்டோம், காசை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், எங்களுக்கு சோறு போடுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, இப்படி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எல்லாரும் கொண்டு வந்து வைக்கிறாங்க, எல்லாரும் விற்கிறாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் ஒரு புருஷன் பொண்டாட்டியை பற்றி 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அவங்க பேர் தான் அனனியா சப்பீராள். இவங்க 2 பேருமே விற்கிறாங்க. விற்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விற்ற உடனே கணவன் மனைவியும் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்ன ஐடியா? ஏங்க எல்லா பயிலும் கிறுக்கு பயிலுங்க, அவங்கெல்லாம் போய் ஏசு வந்துடுவாருன்ட்டு கொண்டு போய் வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குங்க, அதனால் நாளை பின்ன நமக்கு ஏதாவது வேணும், அதனால் ஒரு 3/4 போய் கொடுப்போம், காவாசியை நம்ம என்ன செய்வோம், வச்சுக்கிடுவோம் அப்படின்னு கணவன் மனைவி 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு ஒரு பங்கை கொண்டு வந்து அனனியா என்கிற கணவன் கொண்டு வந்து பேதுருக்கிட்ட கொடுக்குறாரு. எப்படி பேதுருவின் மூலம் ஆண்டவருடைய அபாரமான சக்தி வெளிப்பட்டுச்சுன்னு தெரியல. பேதுரு அந்த மனுஷனை பார்த்து கேட்பாரு, இவ்வளவுக்கு தான் வித்தியா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவன் சொல்லுவான், இவ்வளவுக்கு தான் வித்தோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். எல்லாரும் கொண்டு வந்தாங்கன்னு 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. எல்லாரும் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, வச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இந்த அனனியா சப்பீராள் இவங்க யார் தெரியுமா? சாதாரணமான ஆட்கள் கிடையாது. பேதுருக்கிட்ட ஞானசானம் எடுத்தவங்க. யார்கிட்ட எடுத்தவங்க? பேதுருக்கிட்ட ஞானசானம் எடுத்தவங்க. 37ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, வசனத்தை கேட்டவர்கள்
37ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள். 37ஆம் வசனத்தில் போய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டவங்க. 38ஆம் வசனத்தில் ஞானஸ்தானம் பெற்றவங்க. 39ஆம் வசனத்தில் வாக்குத்தத்த அட்டை வாங்கினவங்க. 43ஆம் வசனத்தில் பிரசங்கத்தை கேட்டவர்கள், அந்யோன்யமாக இருந்தவங்க, ஐக்கியமாக இருந்தவங்க, திருவிருந்தில் பங்கு பெற்றவங்க, எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றவங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்ல, பிறவி சப்பானி சுகமாகறான்ல, இதெல்லாம் கண்ணால் பார்த்தவங்க. அவங்க பிறவி சப்பானி சுகமானதை பார்த்தவங்க. 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தில் இவங்களும் இருந்தாங்க. சாதாரணமான ஆள் கிடையாது. யார்கிட்ட ஞானஸ்தானம் வாங்கினவங்க? பேதுருக்கிட்ட ஞானஸ்தானம் வாங்கினவங்க. இப்படிலாம் அவங்க இருந்தவங்க. அனனியா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தேவனுடைய மேகம்னு அர்த்தம். த கிளவுட் ஆஃப் த லார்ட், தேவனுடைய மேகம். இதிலிருந்து என்ன தெரியுது தெரியுமா? நம்ம பேர் நம்மை காப்பாற்றாது. பேர் வச்சுட்டா என்ன செய்யாது? காப்பாற்றாது. அப்படிதான் இருக்கு. எல்லா கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிற எல்லாரும், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு பக்தியாக இருக்காங்களா? பாருங்க. ஒரு முறை பீகாருக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வந்து கொண்டிருந்தேன் ட்ரெயினில். ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது வேதத்தை படிக்கிறது இதெல்லாம் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே வந்தார். ஒரு ஆளை பற்றி, இயேசுக்கிட்ட பற்றி வரும்போதே ஒரு 3 நாள் ட்ரெயினில் இருக்கணும். 3 நாள் அப்படி இப்படி கொஞ்சம் பழகிரும். அப்படியே அவர்கிட்ட கொஞ்சம் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். இப்படி பேசிக்கிட்டே வரும்போது என் பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் பயங்கரமாக சத்தம் போட்டு எனக்கு எதிர்ப்பாக பேசினார். பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? நானுமே நாகர்கோவில் தான், என் பேருமே தானியேல் தான் அப்படின்னு புல்லாக குடிச்சிட்டு வந்து நிற்கிறாரு. ட்ரெயினில் குடிச்சிட்டு வந்திருக்காரு. என் கூட வாக்குவாதம் பண்ணுறாரு. அவர் சொன்னார், இந்த இயேசுவை பற்றிலாம் எனக்கு பரம்பரையாக தெரியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னாரு. நான் ஆச்சரியமாக பார்த்தேன். பைபிளில் உள்ள தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு அப்படி இருந்தேன். என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுற இந்த தானியேல் புல் தண்ணியை அடிச்சுக்கிட்டு வந்து என்கிட்டே வாக்குவாதம் பண்ணுறாரு அந்த ஆள் ட்ரெயினில். பேர் வச்ச மட்டும் போதுமா? கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், நமக்கு பெரிய ஆள் கூட நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கலாம், அது நம்மை காப்பாற்றாது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோட நல்ல ஐக்கியமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோட ஐக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமானது. இப்படிப்பட்ட அந்த அனனியா சப்பீராள் இவங்க இருதயத்தை பிசாசு நிரப்பினான் அப்படின்னு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு அப்போஸ்தலர்ல. ஏன் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க? சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்படித்தானே பேதுரு கேட்பாரு. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்க முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய பேர் நம்மை காப்பாற்றாது. காயின் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தான்ல, ஆபேல் காயின். காயின் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினானா? காணிக்கை செலுத்தினான். காயினை போல காணிக்கை செலுத்தலாம், ஆனால் அவன் முடிவு என்னன்னு நம்ம பார்க்கணும். காயினிக்கு போல லோத்தின் மனைவி, லோத்தினுடைய மனைவி, எல்லாரும் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு போகும்போது, சோதம் குமாரா விட்டு புறப்பட்டது இவளும் புறப்பட்டாளா? இவளும் புறப்பட்டாள். ஆனால் போகும்போது தான் அவளுக்கு என்ன வந்தது? பிரச்சனை வந்ததை பார்க்கலாம். சிம்சோனை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தவன் சிம்சோன். ஆனால் அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்ததை பாருங்க. சவுல் அவன் அபிஷேகிக்கப்பட்ட உடனே தீர்க்க தரிசனம் சொன்னான். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம படிக்கிறோம். தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனாலும் அவன் முடிவு பார்த்தீங்கன்னா
பட்டயத்தை நட்டு இறுதியிலே தற்கொலை பண்ணி கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கேயாசி தீர்க்கதரிசியோடு கூட இருந்தான். ஆனால் இம்மைக்கான பொருளுக்காக ஓடி போய் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டவனாய் அவன் இருந்தான். சாலமோனுடைய ஆரம்ப காலம் தேவனுக்கு பிரியமாய் அவன் வாலிப பிராயத்தில் கர்த்தரை ரொம்ப பின்பற்றவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா நன்றாக அவன் இல்லை. அதை போலதான் இந்த அனனியா சப்பீரால் ஆரம்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வந்தாங்க. ஆனால் அவன் முடிவில் பார்த்தீங்கன்னா தேவனோடு கூட அவர்கள் இல்லை. தேமா என்கிற ஒரு மனுஷனை குறித்து 2 தீமோத்தேயு 4:10 நம்ம படிக்கிறோம். தேமா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு வந்தவன். ஆனால் இறுதியில் பார்த்தீங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு ஊழியத்தை விட்டு போனதை நாம் பார்க்குறோம். எனவே பைபிளில் போட்டிருக்கு, நீயும் நாங்களும் இருக்கும் இடம் ஆலயமாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம். ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு சத்தியத்தை சொல்கிறேன் பாருங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம் ஏவாள் இருக்காங்க. பிசாசு அங்கே தான் வந்தான். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தானே இருந்தாங்க அவங்க. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இடம் தானே அது. 2 கொரிந்தியர் 11:3 பார்க்கிறோம். எங்கே ஏவாள் அவள் வஞ்சிக்கப்பட்டால், எங்கே ஏவாள் அவள் வஞ்சிக்கப்பட்டு சோரம் போனால், தோட்டத்திலேயா தோட்டத்துக்கு வெளியே வா. இங்கே போட்டிருக்கு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்க மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுவார். எனவே 1 கொரிந்தியர் 10:12 பவுல் இப்படி சொல்றாரு, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எப்படி இருக்கணுமா? விழாதபடிக்கு அவன் எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி காலத்தில் என்ன தெரியுமா நடக்குமா? 1 தீமோத்தேயு 4 1 தீமோத்தேயு 4:1 நம்ம படிக்கிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்தில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யத்தினாலே மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, இதெல்லாம் சபையில் இருக்கிறவங்களுக்கான எச்சரிப்பு செய்தி, வெளியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, உலகத்தாருக்கு அல்ல இந்த செய்தி. இது யாருக்கான செய்தி? சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான செய்தி. நீங்களும் நானும் கவனமாக இருக்கணும். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாம், யாரை கவுத்தலாம், யாரை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விழப்பண்ணலாம், யாரை ஆண்டவருடைய அன்பிலிருந்து விழப்பண்ணலாம், யாரை பாவத்தில் தள்ளலாம் என்று சாத்தான் வகை தேடி சுற்றி திரிகிற இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கிற யாரும் அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற ஒன்றை ஆண்டவர் பார்க்குறார். இந்த ஆலயத்திற்கான சிறியவங்களோ பெரியவங்களோ ஆண்டவர் உங்கள் ஒருத்தரையும் பார்க்குறாரு. சாத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எவனை விழுங்கலாம்னு வருகிற இந்த சாத்தானுக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட்டு தேவ பலத்தாலே தான் இந்த உலகத்தில் அவருக்காக நாம் நிற்க முடியும். இந்த ஆலயத்தில் ஒருவன் இருந்தான். இந்த ஆலயத்தில் உள்ள அந்த சாத்தானுடைய செயல்பாட்டிலே ஒருத்தன் இருந்ததை நாம் பார்க்குறோம். இப்பொழுது இந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செஞ்சார்? இருந்தால் இருந்துட்டு போகிறேன் அன்னு போகல. 25ஆம் வசனத்துக்கு வாங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் பாருங்க. 25 26 பாருங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. சத்ருவின் எண்ணங்கள், சாத்தானுடைய எண்ணங்கள் அப்பப்போ யாருக்காவது வருதா? சாத்தானுடைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் அவ்வப்போது யாருக்காவது வருதா? இந்த நேரத்திலெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன தெரியுமா செய்யணும்?
உங்க வலது கரத்தை உங்க தலையிலே வச்சு இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகள் in the name of Jesus come out. வெளியே போ. இயேசு என்ன சொன்னாரா? அந்த அசுத்தாவியை பார்த்து இவனை விட்டு பேசாமல் போய்விடு. ஆலயத்துக்குள்ள இருக்கிற நம்மை தொடுவதற்கு சாத்தான் எப்படா தொடலான்னு பார்ப்பான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை எப்போ கொண்டு வரலான்னு பார்ப்பான். இவனிலிருந்து நீ காப்பாற்றப்படணும். நாம தான் ஆலயத்தில் இருக்கமே நினச்சிடக்கூடாது. நாம தான் ஞானசானம் எடுத்துட்டோமே நினச்சிடக்கூடாது. நாம் கவனமாக இருந்து அவனை ஜெயிக்க வேண்டியது அவசியமானது. ரெண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இதில் ஒரு 7 குறிப்பு இருக்கு. ஒன்று, ஜெப ஆலயத்திலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இங்கே ஒரு அம்மா இருந்தது. இந்த அம்மாவை பற்றி போட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. மூன்றாவது, 18 வருஷமாய் இருந்தால். நாலாவது, அவளை தம்மிடத்தில் இயேசு அழைத்தார். அஞ்சாவது, அவளை தொட்டார். ஆறாவது, அவள் நிமிர்ந்தாள். ஏழாவது, மகிமைப்படுத்தினார். தேவனை அவள் மகிமைப்படுத்தினாள். இந்த அம்மாவும் இருந்தது எங்கம்மா? ஒரு ஆலயத்தில். இந்த அம்மாவுமே இருந்தது எங்க? ஆலயத்தில். இப்போ இயேசு வெளியே அதிகம் ஊழியம் பண்ணாரா, உள்ள அதிகம் ஊழியம் பண்ணாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. மார்க் 1 அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்க. மார்க் 1 வசனம் 39 பாருங்க. அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும். எங்க துரத்த வேண்டிய ஆள்லாம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அங்க போட்டு என்ன போட்டு பாருங்க, கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணி கொண்டும். பிசாசுகளை சர்ச்சில் இருக்கிற முதல்ல பிசாசை பூரா என்ன செய்யணும்? துரத்தணும். இயேசு அதைத்தான் என்ன பண்ணாரா? செய்தார். இப்படியெல்லாம் போட்டிருக்கிறதுனால நாம் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? நம்மையும் தொடுவதற்கான ஆபத்து இருக்கா இல்லையா? நம்மையும் தொடுவதற்கான ஆபத்து இருக்கிறது. இந்த ஆபத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விழிப்பாய் எச்சரிப்பாய் இருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. இந்த ஆலயத்துக்கு இயேசு போகிறார். எல்லா மக்களும் அங்கே வர்றாங்க. இந்த அம்மாவும் வருது. இந்த அம்மாவை குறித்து ஒரு வரி போட்டிருக்கு, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி அப்படின்னு இருந்துச்சு. எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. இவ எங்கே இருந்தால்? ஜெப ஆலயத்திலே இருந்தால். தேவன் உங்களை அழைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருக்காக நிமிர்ந்து நிற்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். 18 வருஷமா இந்த அசுத்தாவியால் பிடிக்கப்பட்டு இந்த அம்மா அப்படியே கூனியாவே இருக்கு. கீழே குனிஞ்சுக்கிட்டே வருது. இப்போ கீழே குனிந்து கொண்டிருக்கிற ஒரு அம்மாவால், ஒரு நபரால் எதை பார்க்க முடியாது? உன்னதத்தை ஒரு நாள் அதை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. வெளிச்சத்தை பார்க்க முடியாது. மேன்மையான காரியங்களை, உன்னதமான காரியங்களை பார்க்க முடியவே முடியாது. தேவனுடைய மகிமையை அவள் காணவே முடியாது. காரணம் என்னவென்றால், அவளை பலவீனப்படுத்தும் ஆவி. அப்படிதான் அங்கே போட்டிருக்கு. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எத்தனை வருஷமா? 18 வருஷமா. தேவனுக்காக நிமிர்ந்து நிற்க வேண்டியவன் நீ. ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய நபர் நீ. தேவன் உன்னை அழைத்த நோக்கம் அதுதான். ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆனால் பிசாசு பார்க்குறான், அப்படியா நினைக்கிற? உன்னை நிமிர விடாமல் நான் செய்கிறேன் பாரு.
உன்னை எதுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய விடாம உன்னைய நான் பார்க்கிறேன் பாரு. நீ வந்து போவது ஆலயம். உன்னால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியல, தேவ வல்லமையை உணர முடியல. இப்படி ஆலயத்துக்கு வரும்போது, இந்த அம்மா ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் பிசாசு பார்த்து சிரிப்பான். எப்படி சிரிப்பான் தெரியுமா? நீனும் போய்கிட்டே தான் இருக்க, 18 வருஷமா நீ போய்கிட்டே தான் இருக்க, உன்னால் தேவ மகிமையை பார்க்க முடியல, தேவனுடைய வல்லமையை உணர முடியல, தேவனுடைய மகிமையை உணர முடியல. உன்னை தான் நான் கட்டி வச்சுட்டேன்ல, உன்னால் அது என்ன செய்ய முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. உள்ளத்துக்குள்ளே நீ அழுது கொண்டே இருப்பாய். என்னால் அதெல்லாம் செய்ய முடியலையே, வேதத்தில் சொல்லப்பட்டபடி என்னால் வாழ முடியலையே, வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவருக்காக அரிய பெரிய காரியங்களை என்னால் செய்ய நினைக்கிறேன், என்னால் முடியலையே. ஒருவேளை அப்படி யாராவது உணர்ந்தால் ஆண்டவர் உன் கூட பேசுகிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறாரு. இன்றைக்கு அதிலிருந்து நீ விடுதலையாகும்படி ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ ஆலயத்தில் இருக்கலாம், உன்னை அழைத்த நோக்கம் அதுவல்ல. நீ கூனியா இருப்பது, நீ அப்படியே பூமியை பார்ப்பது தேவனுடைய நோக்கம் அது அல்ல. உன்னை பார்த்து சாத்தான் சிரிக்கிறத நீனே பலமுறை பார்த்துருப்ப. சாத்தானுக்கு முன்னாடி வெக்கப்பட்டு போகிறது மாதிரி நீ யோசிச்சிருப்ப. நீ அழைக்கப்பட்ட நோக்கம் அதுவல்ல. உன்னை நிமிர்ந்து நிற்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். உனக்கு ஒரு வாய்ப்பை தரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் வர்றாரு. அந்த அம்மா அப்படியே பூமியை பார்த்து குனிஞ்சுக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த அம்மாவை அற்புதமாக பார்த்தார். இதெல்லாம் பைபிளில் எப்படி எழுதியிருக்குன்னா, கூப்பிட்டு அந்த அம்மாட்ட கேட்டிருப்பார், நீ எவ்வளோ வருஷமாக இப்படி இருக்க அப்படின்னு. எத்தனை வருஷமாக இருக்காது? 18 வருஷமாக இருக்க. 18 வருஷம். பைபிளில் 18 அப்படிங்கிற எண்ணெய் 12 முறை வருது பைபிளில். பழைய ஏற்பாட்டில் 9 முறையும் புதிய ஏற்பாட்டில் 3 முறையும் வருது. இப்படி வருது 18 அப்படின்ற வார்த்தை. நம்ம எல்லாரும் தெரியுமில்ல, சாலமோனுடைய குமாரன் ரெகோபயாம். சாலமோனுடைய குமாரன் ரெகோபயாம் 8ஓடு சம்பந்தப்பட்டவன் இவன். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. 2 நாளாகமம் 12 13 13ஆம் வசனம் 13ஆம் வசனம் 12 13. தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான். ரெகோபயாம் ராஜாவாகிற போது 41 வயதா இருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எத்தனை வருஷத்துல ராஜாவானா? நான் சொல்ற கணக்கெல்லாம் டக் டக்குன்னு பாருங்க. அதில் பாருங்க, எத்தனை வருஷத்துல ராஜாவானான், எத்தனை வருஷம் அரசாண்டான், மொத்தம் எத்தனை வயசு பாருங்க. 58 வயசுல வந்தான். இப்போ 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. ரெகோபயாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டியல் எல்லாரிலும் அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாளை சிநேகித்தான். என்னம்மா பயப்படுறீங்க? அதில் உள்ளதை பார்த்தோன்னே பயப்படுறீங்களா? 18 மனைவிகளையும் 60 மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி 28 குமாரரையும் 60 குமாரரையும் பெற்றான். இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இந்த கணக்கு பாருங்க. 18 மனைவிகள், 60 மறுமனையாட்டிகள், 28 குமாரர், 60 குமாரத்திகள். ரெண்டையும் கூட்டுங்க. என்ன இப்படி முழிக்கிறியா? 60 28 28 குமாரர், 60 குமாரத்திகள். எவ்வளவு? 88 பிள்ளைகள். வயசு எத்தனை வயசு? இப்படி போட்டிருக்கு பைபிள்ல. இத மாதிரி இந்த அம்மா எத்தனை வருஷமா இருக்கு? 18 வருஷமா. 18 வருஷமா இந்த அம்மா இங்கே இருக்கு. இந்த ரெகோபயாம் மாதிரி ஒரு ஆள் நம்ம நாட்டில் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் 18 மனைவி கட்டி
68 பிள்ளைகளை பெற்று 48 வருஷம் வரைக்கும் உசுரோடு இருந்தார்னா 48 வருஷம் உசுரோடு இருந்தவர் எத்தனை பிள்ளைகள்? 88 பிள்ளைகள். இப்படிலாம் இருந்தாருன்னா கண்டிப்பாக கடவுளாகிருவார்ல. நம்ம ஊரில் அவர் எப்படி ஆயிருப்பார்? கடவுளாக ஆகியிருப்பார். நம்ம நாரதர் இருக்கார்ல, என்ன சொன்னோன்னே நீங்களும் அதுலேருந்து தானே வந்திருக்கிய, எனக்கு தெரியாத பற்றி. நாரதருக்கு 60 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 60 பிள்ளைங்க. நாரதருடைய பிள்ளைகள் பேர் தான் நம்ம தமிழ் வருட பிறப்பில் பேர் இருக்குல்ல, 60 பேர் இருக்கும். இந்த வருஷம் என்ன பேருன்னு தெரியல, தமிழ் பேர், தமிழ் வருடம். இது அவங்களுடைய பிள்ளைகள் பேர் தான் இந்த 60 பேர். 60 வருஷத்துக்கு ஒரு தரம் இது பழையபடி என்ன செய்யும், இந்த பேர் அப்படியே திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். துந்துபி வருஷம், என்னமோ வருஷம், தமிழ் வருஷம் பேர்லாம் இருக்குல்ல, அது பூரா நாரதருடைய 60 பிள்ளைகள் அவங்கெல்லாம். இதுதான் மாறி மாறி வரும். இதை மாதிரி இவங்க இங்கே எப்படி கடவுளாக்கிட்டாங்களோ அதை மாதிரி இந்த ஆள் இங்கே பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சாலமோனுடைய மகன், நம்ம ஊரில் இவர் ஒரு கடவுளாக நெஞ்சிருப்பார், கண்டிப்பாக மாறி இருப்பார். ஏன்னா 48 வருஷத்தில் 88 பிள்ளைகளை பெற்று 18 மனைவிகளை கல்யாணம் முடித்து இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு அற்புதமான மனுஷன். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா இந்த 18 வருஷமாய் கூனியாக இருந்த இந்த பெண்ணை பற்றி நாம் படிக்கிறோம். இவ 18 வருஷமாக இருந்த இந்த பெண்ணை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நானும் ஆலயத்துக்கு போகிறேன்னு வருவான். எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன் அப்படின்னு வருவா. இவள் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது, தேவனுடைய வல்லமையை தரிசிக்க முடியாது, தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. வந்துட்டு வந்த வண்ணமாகவே அப்படி என்ன செய்வா, போய்கிட்டே இருப்பா. இயேசு பார்த்தாரு, உன்னை குறித்து என்னுடைய திட்டம் அதுவல்ல. பைபிளில் போட்டிருக்கு, அவளை தம்மிடத்தில் அழைத்தார். தம்மிடத்தில் அவளை அழைத்து, வசனம் 12, தம்மிடத்தில் அழைத்து, வசனம் 13, அவளை தொட்டு, உடனே அவள் விடுதலையாக்கப்பட்டாள். வசனம் 12 போட்டிருக்கு, உன் பலவீனத்து நின்று விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு அந்த மகளை சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு ஒரு விடுதலையை அந்த மகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக நம்ம நிமிர்ந்து நிற்கணும், தேவனுக்காக தூணா நிற்கணும், தேவனுக்காக சாட்சியா நிற்கணும், தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கணும். இந்த காரணத்தினால தான் நீ வித்தியாசமான சூழ்நிலையில் வாழ்ந்த உன் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்தது. அதுதான் உனக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டது. அதுக்காகத்தான் கூனியா நீ இருந்து அவருடைய மகிமையை அறியாமலே இருந்து நிமிராமல் இருந்து எப்பவும் போல நீ வந்துட்டு போகணும். இது உன்னை குறித்ததான தேவனுடைய திட்டம் அல்ல. இப்படிப்பட்ட பலவீனத்தின் ஆவியால் நீங்கள் பீடிக்கப்பட்டதாக எண்ணினால் இன்றைக்கு நீங்கள் அதிலிருந்து விடுதலையாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்காக நீ வைராக்கியமான தேவ பிள்ளையாய் இயேசுவுக்காக நிமிர்ந்து நிற்கக்கூடியவனாய் இருக்கும்படியே ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 3வது ஆலயம் யோவான் 6ஆம் அதிகாரம் 59, 60. யோவான் 6ஆம் அதிகாரம் 59, 60 வாசிங்க. கப்பர்நகூம் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். 60வது வருஷம் 59. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம். என்ன நடந்தது? இயேசு ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஆலயத்தில் வந்து பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே மக்கள் என்ன சொன்னாங்க, அல்லது சீசர்கள் என்ன சொன்னாங்க? இது கடினமான உபதேசம். அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அந்த ஆலயத்தில் இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அப்படி பிரசங்கம் பண்ணார் அவரு? 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், ஜீவ அப்பம் நானே. 55ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம், என் மாம்சம் மெய்யான போஜனம்.
இதுதான் அவருடைய போதனை. அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் சீக்கிரமாய் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், என் மாம்சம் பிற்கப்பட போகிறது, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் உங்களுக்கு வரப்போகிறது, உங்களுக்காக நான் மரிக்கப் போகிறேன். இதெல்லாம் சொல்லும்போது உடனே அங்கே இருந்த மக்கள் சிலர் அதை எதுக்குறாங்க. ஐயையோ ஆண்டவரே, இந்த சீசர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன தெரியுமா நினச்சாங்க, நான் சாகிற வரைக்கும் இவர் சாகக்கூடாது. பேதுரு இப்படி நினச்சான், நம்ம சாகிற வரைக்கும் இயேசு என்ன செய்யக்கூடாது, சாகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இயேசுவை விட 16 வயது மூத்தவன் பேதுரு. 16 வயசு மூத்தாளு, வயசில் மூத்தாளு. இப்போ என்ன நினைக்கிறாரு, நான் சாகிற வரைக்கும் இயேசு சாகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ வயசு 30 தான், 33 வயசு இயேசுவுக்கு. ஒரு ஆலயத்தில் வந்தோன்னு சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போகிறேன். உடனே பேதுரு சொல்கிறாரு, இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது, இந்த உபதேசத்தை ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் பேசுகிற, சபையில் பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தையை உங்களில் எத்தனை பேர் அதை சந்தோஷமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும்போது, தேவனுடைய சத்தியம் வரும்போது, தேவ வார்த்தைகள் வரும்போது உங்களில் எத்தனை பேர் அதை மகிழ்ச்சியோடு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஒரு ஆலயத்தில், ஒரு பெரிய ஆலயத்தில் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஒரு பெரிய சபை, அது ஒரு பேர் கிறிஸ்தவ சபை. அது அந்த சபையினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்கிற சபை. அது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 750-800 பேர் அதில் வந்திருந்தாங்க அந்த ஆலயத்தில். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, நான் போய் அதில் பிரசங்கம் பண்ண போகிறேன். அந்த சபையில் உள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்காரு. மதுரையில் உள்ள ஒரு பெரிய சபை, அது ஒரு பாரம்பரிய சபை. அதில் அன்னைக்கு பார்க்குறேன், அந்த ஆலயத்தில் எல்லா மக்களும் கூட்டமாக வந்திருக்காங்க. வரும்போதே நான் பார்க்குறேன், பூ வைக்காத சகோதரி யாருமே வரல. எல்லா சகோதரியும் என்ன வந்திருக்கு, பூ வச்சுட்டு வந்திருக்கு. ஒரு சில வயசான பாட்டியை தான் முக்காடு போட்டிருக்காங்க. எந்த பொம்பளையும் முக்காடே போடலை, யாருமே போடலை. காரணம், ஆலயம் எப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ உள்ள ஆலயம்? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் உனக்கு முக்காடு போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தா, நீங்களாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த கரெக்டாக சொல்கிறீங்களே, எப்படி போட்டிருக்கு? ஆனால் பாஸ்டருங்க அதை சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு மக்கள் ஏதாவது ஒன்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இருக்கியா இருந்துட்டு போ, அப்படி இருக்கியா இருந்துட்டு போ, எப்படி வேணாலும் இருந்துக்க, எப்படி வேணாலும் வாதா. இப்படியும் ஆலயம் இருக்கிறது. பாஸ்டர் வந்தார்னா அப்படியே எல்லாருக்கும் சோப்பு போடணும். ரைட், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அந்த பாஸ்டர் எப்படிப்பட்ட பாஸ்டரு? நல்ல பாஸ்டர். உபதேசம் இப்படி தான்ப்பா இருக்கணும், பைபிளில் இப்படி போட்டிருக்குப்பா, அப்படி இருக்குப்பா, இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்ட்டாருன்னா, இது என்ன பாஸ்டர், என்ன இப்படி போயிடுறாரு, இப்படி பாஸ்டர்? இயேசு சொன்னார் 15:3 யோவான். இயேசு அங்கே என்ன சொன்னார் பாருங்க, 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. யோவான்ல, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே ஒரு மனுஷன் சுத்தமாக இருப்பது எப்படி? அவருடைய உபதேசங்கள்னால தான். 2 தீமோத்தேயு 3 வசனம் 16-17 போட்டிருக்கு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்வதற்கு அவன் தகுதியானவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. இந்த பிரயோஜனம் உள்ள காரியங்களாக இருக்கிற இந்த உபதேசத்தை சாந்தமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும்?
வளர முடியும். அப்படி வளர விரும்பினால் ஆண்டவருடைய உபதேசத்தை நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் போனாராம். யோவான் 6 அதிகாரம் 59:10 59:60 கப்பர்நகூமுக்கு அங்கே போய் கடினமாக பிரசங்கம் பண்ணாராம். மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்களாம்? ஐயோ, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணாதீங்க, உங்கள் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், யார் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள் அப்படின்னு புறக்கணிச்சாங்களாம். ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது என்றால் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். உன்னை நேசித்தால் நிச்சயமாய் நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிப்பீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசித்தால் அவங்கள கண்டிப்பீங்க. நேசிக்காமல் விட்டுட்டீங்கன்னா எதுவுமே நீங்கள் கண்டுக்கிறவே மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த அசுத்தாவிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இதுவும் அசுத்தாவியினால் வருவது. போதகத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மை இது. இதிலிருந்து நீங்கள் நானும் காப்பாற்றப்படணும். ஆண்டவருக்கு மகிமையாய் வாழுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த ஆலயத்துக்கு வருவோம். யோவான் 12:42 பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்கப்படுவோம் என்று புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம். இந்த இடத்துல சபையில் ஒரு கூட்டம் இருந்துச்சான். என்ன கூட்டம்? விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்குல்ல. அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வச்சாங்க. கடைசி வரி எப்படி போட்டிருக்கு? அதை அறிக்கை செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு ஆலயத்தில் இந்த மக்கள் ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் ஜனங்கள்கிட்ட சொல்றதுக்கு பயந்தாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னா ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயந்தாங்களாம் ஒரு ஆலயத்தில். ஏன் அப்படின்னா இதை சொன்னோம்னா நம்மளை வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு பயந்தாங்களாம். அப்படி தானே போட்டிருக்கு. ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ஆண்டவராய் இயேசுவை தெய்வமாய் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்முடைய தெய்வமாக நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இப்போ கணக்கெடுப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மக்கள் தொகை உங்கள் எல்லார்ட்டையும் வந்து கேட்பாங்க, இந்துவா கிறிஸ்டினா என்னன்னு கேட்பாங்க. என்ன சொல்ல போறீங்க நீங்கள்லாம்? இங்கே இருக்கிற யாரும் தன்னை மறுதளிக்கக்கூடாது. இங்கே இருக்கிற யாரும் என்ன செய்யக்கூடாது? மறுதளிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் போட்டு மேன்மையான ஒரு சுதந்திரித்துக் கொள்வதை விட ஆண்டவருக்காக சாவது மேல், தேவனுக்காக வாழ்வது மேல். அப்படி இருந்தால் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நிச்சயமாக உன்னை அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். 50வது ஆண்டு 1950 அரசியல் சட்டம் போட்டாங்க. 47 சுதந்திரம் அடைஞ்சில் 3 வருஷம் கழித்து சட்டம் போடுறாங்க. சட்டத்தில் போட்டு யார் யாருக்கெல்லாம் சலுகை கொடுக்கலாம் அப்படின்லாம் அவங்க கணக்கு பண்ணுறாங்க. அப்போது ஒரு முடிவு பண்ணுறாங்க, தேசத்தில் கிறிஸ்தவனுக்கு எந்த சலுகையும் கிடையாது, எழுதுங்க சட்டத்தில். எழுதிட்டாங்க. சீக்கியர்களுக்கு சலுகை கிடையாது, புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு சலுகை கிடையாது, ஒரே ஒரு மதத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு தான் சலுகை, இஸ்லாமியர்களுக்கு சலுகை கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு சலுகை கிடையாது அப்படின்னு சட்டத்தில் அந்த காலத்திலே போட்டாங்க. அடுத்த ஒரு 5 வருஷம் ஆச்சு. 1956 சீக்கியர்கள்லாம் போய் போராடி, நாங்கள்லாம் இதோட சேர்ந்தவங்க தான், எங்கள் சாமி உங்கள் சாமி ஒன்று தான் அப்படின்னு தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க சீக்கியர்கள் சலுகையை வாங்கிட்டாங்க 1956. அடுத்து இப்போது 1990 புத்த மதத்துக்காரங்க புறம் போனாங்க. இல்லைங்க, உங்கள் சாமியை தான் நாங்களும் கும்பிட்றோம், எங்களுக்கும் சலுகை கொடுத்துருங்கன்னு 1990 புத்த மதத்தை சேர்ந்த எல்லாத்துக்கும் வாங்கிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான், நமக்கு விரோதமாக இருக்கான். இது நிமித்தமாக நடக்கிறது என்ன? கிறிஸ்தவம் அழியுதா வளருதா? வளர்ந்து வருகிறது. காரணம் என்னவென்றால் இவைகளல்ல உன்னை காப்பாற்றுறது. எந்த சலுகை வேணாம், எனக்கு இயேசு இருந்தால் போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?
இப்படி இருந்து பார், உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த பைபிளில் உள்ள இந்த ஆலயத்தில் இருந்தவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்களா? விசுவாசிச்சாங்க. தங்களை கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுக்கு அறிக்கை பண்ண பயப்பட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். வெளியேற்றிடுவாங்க, ஊரை விட்டு வெளியேற்றிடுவாங்கன்னு. 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினதுனால ஊரை விட்டு எங்களை ஒதுக்கி வச்சாங்க. சொந்த பந்தம் சேர்ந்து எல்லாரையும் எங்களை ஒதுக்கி வச்சாங்க. ஊரில் கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னாங்க, யாரும் பேசக்கூடாதுன்னாங்க. இப்படியெல்லாம் ஒதுக்கி வச்ச எங்களை ஆண்டவர் கைவிடலை, எங்கள் கூட இருந்தார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் எல்லாருக்கும் உதவி செய்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். இதை நிச்சயமாக உன் வாழ்க்கையிலையும் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அதை கண்டிப்பாக செய்வார். எப்பொழுது செய்வார்? ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும்னு. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தேன்னா தேவன் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு உதவி செய்வார். அடுத்த ஆலயத்துக்கு வரலாமா? மத்தேயு 13:54. மத்தேயு 13:54 பாருங்க. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து, தாம் வளர்ந்த ஊர் என்ன ஊர்? நாசரேத்தூர். நாசரேத்தூரில் வந்து அவருடைய ஜபாலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அந்த ஊரில் வந்து ஒரு ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுறார், பிரசங்கம் பண்ணுறார். மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு இந்த வசனத்தில் பார்க்குறோம். இன்னும் கீழே உள்ள வசனத்திலையும் பார்க்குறோம். 54ஆம் வசனம் பாருங்க. 54 57 பாருங்க. அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். 58 பார்க்கிறோம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை, ஒரு சபையில் இருந்தவங்களை பற்றி இங்கே போட்டிருக்கு, ஒரு ஜபாலயத்தில் இருந்தவங்களை பற்றி போட்டிருக்கு. 57வது வசனத்தில் இடறல் அடைந்தார்கள். 58வது வசனத்தில் அவிசுவாசியாக இருந்தார்கள். விசுவாசியாக இருக்க வேண்டியவங்க எப்படி இருந்தாங்களா? அவிசுவாசியாக இருந்தாங்க. ஆண்டோடைய வார்த்தையை நம்பாமல் போகத்தக்கதாக பிசாசு சில வேளைகளில் உனக்கு அவநம்பிக்கையை கொண்டு வருவான். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சில நேரத்தில் பிசாசு இப்படி கொண்டு வருவேன். அவர் வாடி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்பார், நானில் அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பிசாசு வந்து எதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். இங்கே பாஸ்டர் ஆண்டவர் பாஸ்டர் மூலமாக பேசுவார். பிசாசு பக்கத்தில் வந்துட்டு வேறு காரியத்தை என்ன செய்வேன்? பேசிக்கிட்டே இருப்பேன். இப்படி பேசும்போது வசனம் 57 இந்த ஆலயத்தில் இருந்தவங்களை பற்றி போட்டிருக்கு, இடறல் அடைந்தவங்களாக இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. எபிரேயர் 3 வசனம் 12 பார்க்குறோம் அல்லவா? எபிரேயர் 3:12 வாசிக்கிறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இல்லாதபடிக்கு நீங்க எந்த இருதயம்? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஆண்டவர் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரை நம்புங்கள், எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், எல்லா காரியத்துக்கும் தேவனை சார்ந்து கொள்ளுங்க. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. தேவன் ஆண்டவராக இயேசு போன அந்த ஆலயத்தில் அவிசுவாசிகள் நிறைஞ்சு இருந்தாங்களாம். விசுவாசிக்கிறதை விட்டு ஆண்டவரை புறக்கணிக்கிற இருதயத்தில் உள்ளவங்க ஆலயத்தில் நிறைய பேர் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் வருகிறார், நம்முடைய இருதயத்தெல்லாம் பார்க்கிறார். உன்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை நம்பு. தேவன் உனக்கு அற்புதமான காரியத்தை செய்து தம்முடைய மகிமையை உனக்காக அவர் விளங்க பண்ணுவார். 6வதாக மார்க் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். 6வது ஆலயம் அது. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவர் அடிக்கடி எங்கே போறாரு பாருங்க? சர்ச்சுக்கே போறாரு, ஆலயத்துக்கு போறாரு.
போகிற நேரத்துல எல்லாம் அங்கே பிரச்சனையான ஆளாக தான் அங்கே இருக்காங்க. பிசாசு பிடிச்சவன் இருக்கான். 18 வருஷமாக கூனியாக இருக்கிற ஒரு அம்மா இருக்கு. இந்த ஒரு சர்ச்சுக்கு வர்றாரு. இங்கே ஒருத்தன் இருந்தானா, யாரவன்? சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன். இதை பற்றி பைபிளில் 2 இடத்துல போட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 3 இடத்துல போட்டிருக்கு. இப்போ நம்ம வாய்ச்சோம்ல 3:1 மார்க்கு. மத்தேயுவில் பாருங்க 12ஆம் அதிகாரம் பாருங்க 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. அவர் அவிட விட்டு போய் அவருடைய ஜெபாலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. மார்க்கு இப்படி எழுதுறாரு, மத்தேயு இப்படி எழுதுறாரு, இன்னும் ஒரு இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறாரு. லூக்கா இப்படி எழுதுறாரு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. வேறொரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். இவர் கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? சூம்பின வலதுகை. வலதுகை எதற்கு அடையாளம் அப்படின்னா, ஆண்டவருக்காக கொடுப்பது. ஆண்டவருக்காக கொடுப்பது. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற மக்களாகிய நீங்கள் ஏராளமாய் தாராளமாய் ஆண்டவருக்காக கொடுத்து வர்றீங்க. இங்கே இருக்கிற இந்த மந்தையில் 3 விதத்தில் ஆடுகள் இருக்கு. எப்படிப்பட்ட ஆடுகள்? தாராளமாய் ஏராளமாய் ஆண்டவருக்காக மனமு வந்து கொடுக்கிற ஆடுகள். 2வது எப்பொழுதாவது கொடுக்கிற ஆடுகள். 3வது ஒருபோதும் கொடாது இருக்கிற ஆடுகள். இந்த 3மே இங்கே இருக்கு. தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிற மக்கள் இன்னொரு குரூப்பு, எப்பொழுதாவது கொடுக்கிற மக்கள் இன்னொரு குரூப்பு, ஒருபோதும் கொடுக்காத மக்கள். இந்த 3மே இங்கே இருக்காங்களா பாஸ்டர்? கொடுப்பது என்பது நம்முடைய பெரிய வருமானத்தை வச்சு அல்ல, பெரிய பணக்காரங்க தான் கொடுப்பாங்கண்டு அல்ல, பெரிய பணக்காரங்க தான் கொடுப்பாங்கண்டு அல்ல. ஒரு நாள் இந்த ஊருக்கு நான் வந்த சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு வீட்டில் ஷெட்டு போட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. பெரிய பணக்காரங்க, இந்த ஊருக்காரங்க, கிறிஸ்தவங்க. அந்த வீட்டுக்கு ஒரு நாள் நான் போகிறேன். அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா டீச்சரு, கவர்மெண்ட் டீச்சரு, அவர் வாத்தியார், பெரிய பணக்காரங்க, பெரிய சொத்துக்காரங்க. என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் ஒரு பைபிள் இருந்தால் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா என் கையில் புது பைபிள் எதுவும் இல்லை, மதுரையில் கடையில் விற்கிறாங்க, நான் போனேன்னா அடுத்த முறை போகும்போது உங்களுக்கு வாங்கி தர்றேம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த டீச்சர் என்ன தெரியுமா சொல்லிச்சு, பாஸ்டர் உங்களுக்கு இந்த பிரியா கொடுக்குறதுக்கெலாம் பைபிள் கொடுப்பாங்களே, ஓசியா கொடுக்குற பைபிள் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குது. கேட்குற அம்மா ஏழை கிடையாது, ஒன்றுமில்லாதவங்க கிடையாது, பெரிய பணக்காரங்க. ஆனால் பைபிள் எப்படி கிடைக்குன்னு நினைக்குது, ஓசியா இருந்தால் கொடுங்க அப்படின்னுச்சு. அப்போ தான் நானே பார்த்தேன், அது நினச்சா எத்தனையோ பேருக்கு பைபிள் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கலாம், அவ்வளோ பெரிய பணக்காரங்க. இப்போ நம்மள்கிட்ட எப்படி கேட்குது, அது ஓசி பைபிள் இருந்தால் கொடுங்க பாஸ்டர்னு கேட்குது. ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது பணக்காரங்க தான் கொடுப்பாங்கன்னு அல்ல, கொடுக்காத பணக்காரங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. ஆனால் ஏழைப்பாளையிலாயே நீங்கள், கடங்கப்புலாக இருக்கிற நீங்கள் கூட ஆண்டவருக்காக எப்படி தாராளமாக உங்கள் உழைப்பிலிருந்து ஆண்டவருக்காக உண்மையாக கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? நம்முடைய வலது கையை ஆண்டவர் பார்க்குறாரு, இது கொடுக்கும் கை. ஆமேன். நம்முடைய வலது கை ஒருபோதும் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது சொல்லுங்கம்மா. என் வலது கையை பாருங்கள், நீங்களே பாருங்கள் உங்கள் வலது கையை. ஆண்டவருக்காக இன்னும் நான் கொடுக்கணும், ஆண்டவருக்காக இன்னும் நான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக நாம் எல்லாம் ஆண்டவருக்காக நாம் கொடுப்போம், ஆண்டவருக்காக கொடுப்போம். ஆண்டவருக்காக அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கொடுக்கிற கரங்களாய் நம்முடைய சபை முழுவதும் இருக்கணும். இந்த ஆலயத்துக்கு போகிறாரு, அங்கே ஒருத்தன் கையை சூம்பினவன் இருக்கான், சரி இருந்துட்டு போப்பான்னு விடலை. இங்கே வா,
அப்படின்னு கூப்பிட்டு, இந்த கை இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சில இடங்களில் கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் சில யூதாஸ் இருக்கும், அந்த யூதாஸ் தடுக்கும். அது யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா தான் ரசிக்கப்பட்டிருந்துச்சு, எங்கள் அப்பா காணிக்கையை கொடுக்க விட மாட்டார். என்ன அவர் வெள்ளை பேண்ட்டு போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்றாரு, நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வர்றேன், நீ பாட்டுக்கு அவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்ற அப்படின்னு சத்தம் போடுவார். பைபிளில் பார்க்குறோம்ல, இயேசுவின் பாதத்தில் வந்து ஒருத்தர் அந்த நலதம் என்ற தைலத்தை என்ன செய்வா, ஊற்றினோடனே யூதாஸ் என்ன சொல்லுவேன், ஐயோ 300 பணத்துக்கு விற்று ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், இப்படி ஊற்றி விட்டாளே அப்படின்னு. யூதாஸ் என்பவன் எப்போவுமே கொடுப்பதில் என்ன செய்வான், தடை பண்ணுவான். சில வீடுகளில் இந்த யூதாஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மீறணும், கட்டி போடணும். அதெல்லாம் எப்படியாவது நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்காக கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை என்ன செய்யணும், நீக்கணும். ஆண்டவருக்காக கொடுக்குறவங்கள ஆண்டவர் சும்மா ஒருபோதும் விடவே மாட்டார், ஒருபோதும் வெறுமையாக அவங்கள விட மாட்டார். நம்முடைய எண்ணமும் வாஞ்சையும் விருப்பமும் ஆண்டவருக்காக இன்னும் நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அந்த கை சுமணவனை ஆண்டவர் கூப்பிடுறாரு அந்த அதிகாரத்தில். அவனை தொட்டு சுகமாகி அவன் போகும்போது எப்படி போகிறான், சுகமானவனாய் மறுகையை போல ஆனவனாய் அந்த இடத்துல இருந்து அவன் புறப்பட்டு போவான். நம்முடைய கரங்கள் அப்படிப்பட்டதாய் மாறட்டும். அடுத்து யோவான் 12ஆம் அதிகாரம் 42-43 கடைசி ஆலயம் 42-43. யோவான் 12:42. ஆகிலும் அதிகாரிகளிலும் வைத்தார்கள். அதுக்கு அடுத்த வசனம், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினாங்க. நான் பல சபைகளுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். ஒரு நாள் ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ணி இதே மாதிரி ஆலயம் முடியுது. ஒரு ஐயா ஒரு ஃபேன் வாங்கிட்டு வந்திருக்காரு சர்ச்சுக்கு. அந்த ஃபேனை வாங்கிட்டு வந்த அந்த வாரத்தில் நான் போயிருக்கேன் அந்த சபைக்கு. அவர் வந்த உடனே சொல்கிறாரு, பாஸ்டர் சர்ச்சுக்கு ஃபேன் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. அந்த பாஸ்டர் அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டார். இப்போ ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த ஐயா ஃபேனை தூக்கிட்டு கிளம்பிட்டார், போயிட்டார். பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், என்ன ஜெபம் பண்ணார், அவரே தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. சரி என்ன மூடில் போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனால் போயிட்டு போகிறாருன்னு இவர் பேசாமல் இருக்கிறாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன். திடீர்னு இடையில எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவர் வாங்கிட்டு போனார், ஜெபம் பண்ணார், வாங்கிட்டு போனார், என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த பாஸ்டர் எனக்கு நண்பர், அவர்கிட்ட நான் கேட்குறேன், பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு வந்தேன், ஒருத்தர் பேன் வாங்கிட்டு வந்தார், திரும்ப தூக்கிட்டு போயிட்டார், கொண்டு வந்தாரா எப்படி? அப்போ தான் அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, கொண்டு போனார்ல, போனவர் 4 நாள் கழித்து திரும்பி கொண்டு வந்தார். கொண்டு வந்தவர் அந்த ஃபேனில் இருக்கிற ரெக்கையில் ஒரு ரெக்கையில் அவர் பேர், அவர் 2வது ரெக்கையில் பொண்டாட்டி பேர், 3வது ரெக்கையில் அவர் புள்ள பேர். சில ஆலயத்தில் இப்படிலாம் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன மேட்ரு, என்ன மேட்ரு நீங்கள் சொல்லுங்க. தேவனால் வருகிற மகிமையை விட இந்த ஆலயத்தில் அப்படி ஆட்கள்லாம் இருந்தாங்களாம். எந்த ஆலயத்தில்? இயேசு போனார்ல அந்த ஆலயத்தில் போட்டு 43 வசனம், அது 43. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகம். நம்ம யாரும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா மகிமையும் எது நடந்தாலும் சரி, இது ஆண்டவருக்காக. அவருக்கு எல்லா மகிமையும் அவருக்கு என்ன செய்யட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார்ல, 1 தெசலோனிக்கேயர் 2:6 சொல்லுவார்ல, 1 தெசலோனிக்கேயர் 2:6 அதில் இப்படி போட்டிருக்கு, 1 தெசலோனிக்கேயர் 2:6, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது
மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வருகிற மகிமையை நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் அதை என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஆகவே இங்கே இருக்கிற நாம் மனுஷரால் வருகிற மகிமையை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது. நான் செய்வதெல்லாம் ஆண்டவருக்கு, நான் செய்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு. நாம் எதை விரும்புகிறோம்? இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க ஒரு காரியத்தை விரும்பினாங்களாம், நாம் அப்படிப்பட்ட விருப்பமுடையவங்களாய் இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆலயத்தில் தேவனுக்கு விருப்பமான நபர்களாய் நாம் எல்லாரும் இருக்கணும். அவர் நம்மத்தில் இருக்கிறார், நம்மத்தில் அவர் வந்திருக்கிறார், நம்ம எல்லாரையும் அவர் பார்க்குறார். அவர் விரும்புகிற ஒரு நபராக நான் இருக்கணும். இதற்கு மாறாக இருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு அகன்று போகணும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணம் பண்ணி ஒரு ஒப்புக்கொடுத்தலின் ஜெபத்தை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தேவன் ஏற்றுக்கொள்ளும்படி, அங்கீகரித்து கொள்ளும்படி, தேவன் நாமே உதவி செய்யும்படியாக தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் எல்லாரும் பார்க்கலாம். எல்லா 2 கரங்களை உயர்த்தி, இந்த ஆலயத்தில் உள்ள இப்படிப்பட்ட நபர்களில் ஏதேனும் ஒரு ஆளாக நான் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த ஆலயங்களில் இயேசு போன இந்த 7 ஆலயத்தில் வித்தியாசமான நபர்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இதில் ஒரு மனிதனுக்கு போல கூட நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ்கிற, உம்முடைய பார்வையிலே சிறப்பானவனாய் இருக்கிற, உம்முடைய பார்வையிலே விசேஷமாய் இருக்கிற ஒரு நபராக இந்த ஆலயத்தில் நான் இருக்கணும் ஆண்டவரே, இருக்கணும் ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாக நிற்க நான் விரும்புகிறேன். எந்த விதத்திலையும் சாத்தான் தொடாதபடிக்கு, பிசாசானவன் தொடாதபடிக்கு உமக்காக நிற்க என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உமக்காக எழுந்து நிற்க, நிமிர்ந்து நிற்க எனக்கு உதவி செய்யும். எல்லா நேரத்திலையும் உமக்காக வாழ, எல்லா நேரத்திலையும் உமக்காகவே ஜீவிக்க என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. எல்லா நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவிசுவாசம் வராதபடிக்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய கரங்கள் சூம்பின கை போல அல்லாம உமக்காக கொடுக்கத்தக்க கரங்களாய் இன்னும் அதிகமாய் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னுடைய கரங்கள் பயன்படுத்தப்படட்டும். என்னுடைய கரம் அதற்காக பயன்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். இந்த ஆலயத்தில் மனுஷரால் வருகிற மகிமையை அல்ல, உம்மிடமிருந்து வருகிற மகிமையால் அது நிரம்பி இருப்பதாக. நம்முடைய இருதயம் அப்படி நிரம்பி இருப்பதாக. மனுஷரால் வருகிற மகிமையை விட தேவனால் வருகிற மகிமையே மேலானது, அதுவே எங்களுக்கு போதுமானது என்று நாங்கள் விசுவாசித்து வாழ எங்களை பலப்படுத்தி அருளும். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இயேசுவே, இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ஆலயத்தில் இருப்பது எவ்வளவு உண்மையோ, நீர் எங்கள் நடுவில் இருப்பது அவ்வளவு உண்மை ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் நீர் பார்க்கிறீர். உம்முடைய பார்வைக்கு விரும்பாதவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு விருப்பத்துக்கு உரியவர்களாய் இருக்கும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆலயத்தில் அப்படியா எங்களை வைத்திருப்பீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ள உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.